பெரியகுளத்தில் சட்டமன்ற உறுப்பினரை நேரில் சந்தித்து தேனி நகரில் சுகாதாரத்திற்கு உரிய நடவடிக்கை மேற்கொண்டு பொதுமக்களை காத்திட வேண்டும் என வலியுறுத்தி தேனி நகராட்சி கவுன்சிலர் 5ஆம் வார்டு கவுன்சிலர் கிருஷ்ணபிரபா ஐயப்பன் கோரிக்கை மனு வழங்கினார். தேனி அலிநகரம் நகராட்சியின் 5ஆம் வார்டு கவுன்சிலர் கிருஷ்ணபிரபா ஐயப்பன் பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் சபரி ஐங்கரனை மரியாதை நிமித்தமாக சந்தித்து வாழ்த்து தெரிவித்ததோடு கோரிக்கை மனு ஒன்று வழங்கினார். இவர் வழங்கிய அந்த மனுவில் தேனி அலிநகரம் நகராட்சியில் 5ஆம் வார்டு நகர்மன்ற உறுப்பினராக தான் இருப்பதாகவும், தேனி நகரில் 33 வார்டுகள் உள்ளன. நகராட்சி பகுதியில் சுகாதார பணிகளை மேற்கொள்ள 6 வார்டுகளுக்கு ஒரு டிவிஷன் என்ற முறையில் 5 டிவிஷன்கள் உள்ளன. ஒரு டிவிஷனுக்கு 22 முதல் 35 சுகாதார பணியாளர்கள் தூய்மை பணிகள் மேற்கொள்ள வேண்டும். ஆனால் ஒரு டிவிஷனுக்கு 7 முதல் 10 நபர்கள் மட்டுமே தூய்மை பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதனால் தூய்மை பணிகள் மிகவும் தொய்வோடு உள்ளது. அதுபோல சாக்கடைகளில் குப்பை, கழிவுநீர் தேங்கி கழிவுநீர் பொதுமக்கள் நடக்கும் சாலையில் செல்கிறது. இதனால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். மேலும் நகர்மன்ற உறுப்பினராக இருந்தபோது முதல் தற்போது வரை ஒரு முறை கூட டிரைனேஜ் தூராறவில்லை என்றும், அலிநகரம் மந்தைக்குளம் கம்மாயில் 5ஆம் வார்டில் உள்ள மச்சால் 6வது குறுக்கு தெருவில் குப்பைகள் கலக்கின்றன. அதையும் 2 மாதங்களுக்கு ஒரு முறை மட்டுமே குப்பைகள் அகற்றப்படுகிறது என்றும் பலமுறை நகரமன்ற கூட்டத்தில் மனு வழங்கியுள்ளேன் என்றும், நகராட்சி வளாகத்தில் முறையாக குப்பை கொட்டும் ஆர்ப்பாட்டமும் நடைபெற்றது. பல்வேறு கட்சிகள் மூலமும் நகராட்சியில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வந்துள்ளது. மாவட்ட ஆட்சியரிடம் பலமுறை இதற்காக மனு வழங்கப்பட்டுள்ளது. தேனிக்கு வருகை புரிந்த சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற ஆய்வுக்குழுவிடமும் மனு வழங்கியுள்ளதாகவும், இதுவரை முறையாக எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும், தேனி புதிய பேருந்து நிலையத்தில் பேருந்துகள் உள்ளே நுழையும் வழியில் உள்ள கழிப்பறைகள் சுத்தம் செய்யப்படாமல் துர்நாற்றமாக உள்ளது என்றும், சிறுநீர் வாடையால் பயணிகள் மூச்சுவிட முடியாமல் உள்ள அவலநிலை ஏற்படுகிறது என்றும், இதுபோன்ற பல நடவடிக்கைகள் எடுக்கப்படாமல் உள்ளதை தயவு கூர்ந்து உண்மை நிலையை அறிந்து பொதுமக்களுக்கு நன்மை செய்திட வழிவகுக்குமாறு 5ஆம் வார்டு நகர்மன்ற உறுப்பினர் கிருஷ்ணபிரபா ஐயப்பன் வழங்கிய மனுவில் இருந்தது. இவரது மனுவை பெற்றுக்கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் சபரி ஐங்கரன் மனுவிற்கு நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளார்.